ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ரீசெண்டாக ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் பாடி ஃபார் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம முளைக்கட்டி அதை சாப்பிடக்கூடாது, ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டவுட் இவங்க ஒருத்தவங்க மட்டும் என்கிட்ட கேட்கல, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எதுக்காக இந்த பயிறு வகைகள்லாம் நம்ம முளைக்கட்டி அதை நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஏன் அதை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் ஆஃப் பாக்டீரியல் கண்டாமினேஷன். இந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது. இன்னுமே உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆஃப்டர் ஐவிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த ராவாக இருக்கக்கூடிய பயிறு வகைகளில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே பாக்டீரியா தான். நம்ம அந்த பயிரை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாத்தில் வச்சு நம்ம அதை முளைக்கட்டை வச்சு அதை சாப்பிடுவோம் இல்லையா. அதனால அந்த பாக்டீரியா அழியாது. 2 பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பயிறு வகைகளை அப்படியே ராவாக சாப்பிடும் போது கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சால்மோனெல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, நெக்ஸ்ட்டு ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. நான் வாஷ் பண்ணி தானே சிஸ்டர் அதை நான் முளைக்கட்டி அதை பயிராக இது பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது. இன்சைட் அந்த பயிரில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஐவிஎஃப் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் இம்யூனோ சப்ரசிவ் மெடிசன்ஸும் கொடுப்பாங்க இல்லையா. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைனா மைல்டாக ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்குமே அதை அஃபெக்ட் பண்ணும். உங்களோட ஐவிஎஃப் இம்ப்ளான்டேஷன் அந்த சக்ஸஸ் ரேட்டையும் அதை அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் டைம் வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது எனக்கு இடி கேன்சல் ஆகிடுச்சு சிஸ்டர், என்ன ரீசன் கேட்டால் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபுட் பாய்சனால் இடி கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான். நீங்கள் அந்த மாதிரி பயிர் வகையாக அப்படியே முளைக்கட்டி சாப்பிடும்போது வேறு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் அப்செட் ஆகலாம். சில பேருக்கு டயரியா ஆகலாம், லூஸ் மோஷன் ஆகலாம். சில பேருக்கு ப்ளோட்டிங் வயிறு உபசமாக இருக்கும். சில பேருக்கு கேஸ் இஷ்யூ வரும். இந்த மாதிரி இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐவிஎஃப்ல டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி. அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு ஃபுட்டு மூலிமா தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் நிறைய வரும். அந்த ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு கடைகள்லேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது, சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது, சிக்கன் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அன்குக்குடு ஃபுட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பயிறு வகைகளை அப்படியே பச்சையாக ராவாக சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஹாஃப் பாயில்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அது ஆகட்டும், இல்லை ஃபிஷ்ஷை நம்ம குக் பண்ணாமல் ஒன்றும் பாதியமாக குக் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும். நிறைய பேர் இந்த காய்ச்சாத பால்
அப்படி கூட எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பாயில் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்கணும். பாயில் பண்ணாமலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஸ்மூதி, அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக், இந்த மாதிரி இதுக்கு வந்து பாலை வந்து அப்படியே வந்து காய்ச்சாமல் அப்படியே சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதையும் நீங்கள் பாயில் பண்ணி தான் வந்து நீங்கள் ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ராவாக வந்து இந்த பயிர் வகைகளை சாப்பிடாதீங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஐவிஎஃப் டயட் சார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஹைட்ரோசால்ஃபிங்ஸுக்கு நேச்சுரலாக எப்படி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வந்து சரி பண்ணுறது, பிசிஓஎஸ் எப்படி சரி பண்ணுறது, தைராய்டுக்கு டயட் சார்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு. வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.